வணக்கம் TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் பற்றி. ஐஃபோனில் இப்போ ஆப்பிள் வந்து புதிதாக iOS 13.5 அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷனை புதிதாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்டேட் வந்து உண்மையிலே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் 13.4 வந்து இன்னொரு ஐஃபோன் எஸ்சியில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மற்றும் இந்த அப்டேட் வந்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியனை வந்து லாஸ்ட்டில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த பக்கத்து உள்ள ஐஃபோன் எஸ்சி, அதாவது கோல்டு கலர், இந்த கலரில் வந்து நான் iOS 13.5 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ செட்டிங்ஸ், ஜென்ரல், சாஃப்ட்வேர் அப்டேட். இப்போது தான் வந்து அப்டேட் பண்ணேன். iOS 13.5.1 நீங்கள் பார்க்கலாம், அப் டு டேட்டில் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும். ஸோ பல்வேறு விஷயங்களை வந்து இந்த புதுதான வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ரோஸ் கோல்டு. ஸோ இதில் வால்பேப்பர் வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இதில் வந்து பச்சை கலர் வால்பேப்பர் இருக்குது. ஸோ இது வந்து iOS 13.4 வந்து இருக்குது. ஸோ இது ரோஸ் கோல்டு கலர். ஸோ எனிவே, செட்டிங்ஸ், ஜென்ரல், சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ இங்கே புதுதாக உங்களுக்கு அப்டேட் இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இங்கே என்னென்ன விஷயங்களை ஆப்பிள் புதிதாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம லேர்ன் மோர் கொடுக்கலாம். ஸோ ஆப்பில் வந்து புதுதான செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வழக்கமாகவே நம்மளுக்கு தெரியுது தான். இந்த அப்டேட்டில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இந்த அப்டேட்டில், அதாவது 13.5.1 கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லா யூஸரும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த செக்யூரிட்டி அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ரீஜன் வைஸ், அதாவது நீங்கள் இப்போ யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும், இங்கே ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொரோனாவுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ஆப்பிளும் கூகுளும் சேர்ந்து வந்து ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த ஸ்கீம் உங்களுக்கு இந்த 13.5.1 கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் அவங்க முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யூஎஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும், யூஎஸில் அவங்களுக்கு யூஎஸ் யூஸர் கிடைக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஆஸ் எ இந்தியன் யூஸராக உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்டேட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டட் வந்து இருக்குது. பட் ஆனால் இது வந்து பேக்ரவுண்டில் மட்டுமே இந்த அப்டேட் வந்து இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செக்யூரிட்டி வைஸ், ஸோ செக்யூரிட்டி பேச்சஸ், நிறைய பேச்சஸ் வந்து சரி பண்ண போகிறாங்க ஆப்பிள் இந்த இடத்துல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் இங்கே நடக்க போகுது. பட் இதுக்கும் இப்போ நான் நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் புதுதாக வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. சரி, இங்கே பாருங்கள், சேம் நான் இப்போ ஸ்வைப் பண்ணும்போதாக இருக்கட்டும். ஸோ ஒரே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு வேரியேஷனும் உங்களுக்கு இருக்காது. ஆஸ் அ யூஸராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது செமையாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து வேண்டாம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ 13.4 இருக்கேன் இல்லையா, இப்போ நான் 13.5 வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை, எனக்கு வந்து நெட் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணாமல் கூட ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா மேஜராக இது வந்து ஒரு பெரிய அப்டேட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மேஜர் அப்டேட் அப்படின்னு இந்த அப்டேட் வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் மைனராக ஒரு சில விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ iOS 13.5 வந்து நீங்கள் ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்டேட் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ இல்லை அதுக்கு கம்மியான வெர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. மேஜர் அப்டேட் நிறைய வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு 13.5 அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக வீடியோ போட முடியல, எனிவே சாரி. ஸோ அதுக்கு பதிலாக நான் 13.5.1லே 13.5க்கான அந்த இதையும் வந்து சொல்லியிருந்தேன். 13.5ல் உங்களுக்கு முக்கியமாக இப்போ நான் இந்த ஐஃபோன் வந்து 13.5.1 வந்து நாங்கள் 13.4 வந்து இந்த ஐஃபோன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த ஐஃபோனில் 13.5.1 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கல. கம்பேரேட்டிவ்லி இந்த ரெண்டு ஐஃபோன்ஸும் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் இதில், அதாவது இந்த iOS 13.5.1ல் பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது யூஸ் பண்ணும்போது மைனராக ஒரு சில இடங்களில் வேரியேஷன் வந்து தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் பழைய வெர்ஷன் iOS 13.2 அல்லது 13.4 வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அப்டேட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் 13.5 வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா
5 கம்மியாக யூஸ் பண்ணுற எல்லாரும் இந்த 5.1 வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 5 வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா இதில் பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்க போகிறது இல்லை. இதுக்காக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஏன்னா அப்டேட் பண்ணால் ஒன்ஸ் அப்டேட் பண்ணும்போது கோடிங்கில் தான் அப்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். டேரக்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஎன்ஸில் கொடுத்து ரீஸ்டோர் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாக எரேஸ் ஆகும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அப்டேட் ஏற்றுறோம் அப்படின்னா ஒர்த்தியாக இருக்கணும்ல, அந்தளவுக்கு ஒர்த்தியாக இந்த அப்டேட் வந்து கிடையாது. ஒர்த்தி மீன்ஸ் நான் இதை ஆப்பில் வந்து குத்தம் சொல்லலை, ஆக்சுவலாக இது இருக்கக்கூடிய ஃபேக்ட் இதுதான் இல்லையா. ஏன்னா இப்போ அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் மந்த்லிக்கு இப்போ 3 அப்டேட் வருது அப்படின்னா அதில் ஒரு அப்டேட் தான் மேஜர் அப்டேட், மீதியெல்லாம் மைனர் அப்டேட் தான். ஸோ அட் த சேம் டைம் இதுவும் வந்து ஒரு மைனர் அப்டேட் தான். ஸோ இதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் வந்து பெருசாக வித்தியாசம் வந்து இது உங்களுக்கு தெரியாது. பட் இந்த 13.5ல் ஒரு பெரிய வேரியேஷன் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த வெர்ஷன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு செம்மையான iOS அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கூட நான் வந்து இன்னொரு கருத்துக்களையும் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஐஃபோன் எக்ஸுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் டிண்ட் வந்து ப்ராப்ளம் வந்து இந்த வெர்ஷனில் வருது. iOS 13.5ல் க்ரீன் டிண்ட் ப்ராப்ளம் வருது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் இப்படி எடுக்கிறேன் ஃபோனை அப்படின்னா பச்சை கலரில் ஒரு டிண்ட் மாதிரி வந்து ஏற்படுது. இது iPhone 11 ப்ரோ மேக்ஸ் ஐஃபோன் எக்ஸுக்கு மேலே இருக்க டிவைஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் 5.2 கொடுத்ததுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பக்கை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு 13.5.1 ஐஃபோன் எக்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கக்கூடாது. ஐஃபோன் 8 வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். நல்ல அப்டேட் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய மொபைலே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம ஆண்ட்ராய்டு மற்றும் iOSக்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும். டெக்னிக்கலாக எந்த ஒரு விஷயம் வந்து புதிதாக எனக்கு தோணுச்சு அல்லது இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது அப்படின்னா உடனே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ எனிவே இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.